மணிக்கணக்காக வெயிட் பண்ணி ஒருத்தரை பார்க்கறதுக்கு நிற்கிற ரசிகன் இருக்கும்போது அவன் 2 மணி நேரம் நின்று ஓட்டு போட மாட்டான்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு லீடர் பேஸ்டு பார்ட்டியாக ஒரு கரிஷ்மேட்டிக் பார்ட்டியாக மாற்றிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும், பார்ட்டி டைல்யூட் ஆகாமல் இருக்கும். கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவும் இன்னைக்கு கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக ஒரிஜினலி கரிஷ்மேட்டிக் பார்ட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும். இன்னைக்கு திரும்ப கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாறக்கூடிய அதிமுகவும் சேர்ந்து எப்படியாவது லீடர் பேஸ்டு பார்ட்டியாக அதை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தே ட்ரைங் டு புட் த சென்ட்ரல் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இல்லை எடப்பாடியார். இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாமல் எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் கேஷுவலாக இது நடக்குது விஜய்க்கு. அப்போ அது எப்படி ஓட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டாவது சில பேர் சில கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு ஆற்றாமையில தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் அதை நம்ம எடுத்துகிட்டு பதில் சொல்லுவோம். எல்லாம் சின்ன பசங்க, 15 வயசு பசங்க, 16 வயசு பசங்க. ஆமாம் 15 வயசு தான். 2029 கோட்டு வந்துருமே, 2031 கோட்டு வந்துருமே, என்ன பண்ணுவீங்க? ஸோ பயப்பட மாட்டீங்களா?